அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் இந்த ரமலான் மாதம் எதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக. உங்கள் பேச்சுகளில், உங்களுடைய நடவடிக்கைகளில், உங்களுடைய குணாதிசயங்களில் ஒருவரை நீங்கள் எப்படி அணுகிறீர்களோ அந்த காரியங்களில் கூடுதலாக ஒரு மிருகத்தை நீங்கள் அணுகிறீர்களே அந்த விஷயத்தில் கூட அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யார் ஒருவர் அஞ்சி நடக்கிறாரோ அவர் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நடப்பதற்கும் தயாராவார், எதை வேண்டுமானாலும் சகித்துக் கொள்வதற்கும் தயாராகும். இந்த அளவுக்கு ஒருவனுடைய அந்த இறையச்சம் என்பது மேலோங்கி இருக்கும் பொழுது அவனுடைய அந்த நடவடிக்கை, பேச்சுகள், குணங்கள் எல்லாம் எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. தோணை தெரியாமல் வானத்தை படைத்து தீர்ப்பு நாளின் அதிபதியான அல்லாஹ்வை புகழ்கிறேன். இந்த ஓர் இறையின் சாந்தியும் சமாதானமும் நமது தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் மீதும், தாபீன்கள், தபோ தாபீன்கள் மீதும், இந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவில் மக்களுக்கு சொல்லக்கூடிய நல்லவர்கள் மீதும், இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்துள்ள நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பித்தேன். அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை இந்த உலகத்தில் படைத்து பல்வேறு காரியங்களை இந்த உலகத்தில் நமக்கு பரவ செய்திருக்கிறான். அனைத்தையும் நம்முடைய பார்வைகளால் அதை அடைய வேண்டும், அதன் மீது ஆசை கொள்வதும் என்பது இயற்கையாகவே எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். பணத்தின் மீது, பல்வேறு இடங்களின் மீது, தனிப்பட்ட ஒவ்வொரு பொருள்களின் மீது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாகவே ஆசைகள் என்பது பரவி கிடக்கும். அந்த ஆசைகளினால் மனிதன் அவனுடைய எல்லைகள் எந்த அளவிற்கு மீறுகிறது என்றால், ஒரு மனிதரை கொலை செய்தாவது கூட நாம் அதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு பதவியின் மீது ஆசை கொள்வார்கள். அந்த பதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பல்வேறு உயிர்களை கொன்று குவிக்கும் பொழுது அந்த பதவி உனக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுமானால் அதை செய்வதற்கு அந்த மனிதர் துளி கூட உள்ளத்தில் ஒரு உயிரை எடுக்க இருக்கிறோமே அநியாயமாக என்று எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் செய்கிறார்கள். ரோட்டிலே நடமாடக்கூடிய அல்லது பைக்கில் போகக்கூடிய பெண்களுடைய செயினை பறிக்கிறார்கள். அந்த தங்கம் எனக்கு தேவை, அது என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு அவசியமாக இருக்கிறது என்று உழைத்து வாங்க வேண்டிய ஒன்றை பிறர் அணிந்திருப்பதை திருட்டுத்தனமாக இழுக்கும் பொழுது அவர் உயிர் போகிறது. அதுவும் அவன் துச்சமாக மதிப்பதில்லை. யாரோ ஒருவருடைய உயிர், தன்னை பெற்றெடுத்த ஒரு தாய் போன்றவர், தன்னோடு பிறந்திருக்க சகோதரி போன்றவர், என்னிடத்திலே வாழக்கூடிய என்னுடைய மனைவி போன்ற ஒரு பெண் தானே என்று அந்த செயினை பறிக்கும் பொழுது அவனுடைய உள்ளம் அதை நினைக்க மாட்டேங்குது.
பொய் சொல்வதற்கும் பல்வேறு காரியங்கள், தவறான காரியங்களில் ஈடுபடுவதன் நேரத்திலே ஒருவருடைய அந்த உள்ளம் எப்பொழுது அதை மாற்றிக்கொள்ளும் என்றால், சரி செய்து கொள்ளும் என்றால், அவனுடைய உள்ளத்தில் இறையச்சம் மேலோங்கி இருக்கும் பொழுதுதான் இந்த உலக ஆசைகளை எல்லாம் அடைவதை விட இறையச்சத்தோடு இருந்தால் இதைவிட பன்மடங்கு தரக்கூடிய ரப்புல் ஆலமீன் நம்ம இடத்துல இருக்கிறான். அவன் மீது வைத்திருக்கக்கூடிய அசையா அந்த நம்பிக்கையில் இந்த உலகத்தில் எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதை இந்த உலகத்தில் நிராகரித்து இருக்கும் பொழுது, தவிர்த்து இருக்கும் பொழுது, இதை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் நமக்கு இருக்கிறான் என்ற அந்த பயபக்தியோடு ஒருவன் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்றால், பல்வேறு தவறுகளில் இருந்து மனிதர்கள் போடக்கூடிய சட்டங்களை விட இறைவன் மீது இருக்கக்கூடிய இறையச்சம் அந்த தவறில் இருந்து அவனை திருத்தி சரியான வழியிலே நிறுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த அரபியர்கள் நம்மளுடைய சமீப காலங்களிலோ அல்லது நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் பார்த்த பல்வேறு கெட்ட காரியங்கள், இதையெல்லாம் மூட நம்பிக்கைகள், இதையெல்லாம் இப்பொழுதுமா பின்பற்றுகிறீர்கள் என்று பேச்சு வார்த்தையிலே பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் இதுவெல்லாம் தாண்டி பல்வேறு தவறுகளிலும் பல்வேறு மூட பழக்க வழக்கங்களிலும் வாழ்ந்தவர்கள் அன்றைய அரபியர்கள். அடிமைகள் என்றால் அவர்களுடைய பார்வையில் மிக மோசமாக அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நபித்தோழர் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அடிமையை அடித்து கொண்டிருக்கிறார். தன்னிடத்திலே உள்ள கோபத்தினுடைய வெளிப்பாடாக அடிக்கிறார், சாட்டையினால் அடித்துக் கொண்டிருக்கிறார். அடிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தூரத்தில் இருந்து அழைக்கிறார்கள். அழைக்கக்கூடிய அந்த அழைப்பை கூட அவர்கள் காதில் வாங்காமல் அடித்து கொண்டே இருக்கிறார். இப்போ பக்கத்தில் போய் தட்டி கூப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களா? நான் கவனிக்கவில்லை என்று சொன்னவுடன், உன்னிடத்திலே உள்ள கோபத்தை விட கோபத்தினுடைய வெளிப்பாடு அவரை நீ தண்டிக்கிறாயே, இதைவிட உன்னை கூடுதலாக தண்டிக்கக்கூடிய இறைவன் இருக்கிறான் என்று நீ அஞ்சிக்கொள். யாரிடத்துல சொன்னார்கள்? பொதுவாகவே மனிதர்களிடத்திலே வேலை செய்பவர்கள் தன்னிடத்திலே வேலை செய்கிறார்கள் என்று அவர்களுக்கான அந்த மரியாதை என்பது வாய் வார்த்தையில் கூட இருக்காது. நடத்தக்கூடிய நடவடிக்கைகளே இருக்காது. தனக்கு நிகராக தன்னிடத்தில் வேலை செய்பவர் எப்படி அமரலாம் என்று எண்ணுவார்கள். எப்படி நீ வேகமா என்னிடத்துல பேசின, இப்படியெல்லாம் தன்னிடத்தில் வேலை செய்பவரிடத்திலேயே இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால் அடிமையிடத்தில் எவ்வளவு மோசமாக நடந்து கொள்வார்கள் என்று யோசித்து பாருங்கள். அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீ இவரை அடிக்கிறாயே, இவரை விட உன்னை தண்டிக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் இருக்கிறான் என்று நீ அஞ்சிக்கொள். சொன்ன மாத்திரத்திலே அவர் தன்னுடைய சாட்டையெல்லாம் கீழே போட்டுவிட்டு அந்த தவறை உணர்கிறார். அவர் என்ன தவறு செய்தார், எந்த தவறும் செய்யாமல் இருக்கும் பொழுதே இப்படி போட்டு அடித்திருக்கிறோமே என்று தன்னைத்தானே அதை சுய பரிசோதனை செய்து மாற்றிக்கொண்டு இறையச்சத்தினுடைய அந்த செய்தி சொல்லப்படும் பொழுது தன்னை மாற்றிக்கொள்கிறார். இது ஒரு இறையச்சவாதியுடைய ஒரு அடிப்படை பண்பாக இருக்க வேண்டும். தன்னிடத்திலே தான் செய்யக்கூடிய தவறை ஒருவர் உணர்த்தும் பொழுது அது சரியாக இருக்கும் என்றால் அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய உள்ளத்தை நாம் தயார்படுத்த வேண்டும். அதுதான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்படை. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் இந்த ரமலான் மாதம் எதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்றால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக.
உங்கள் பேச்சுகளில், உங்களுடைய நடவடிக்கைகளில், உங்களுடைய குணாதிசயங்களில், ஒருவரை நீங்கள் எப்படி அணுகிறீர்களோ அந்த காரியங்களில், இன்னும் கூடுதலாக ஒரு மிருகத்தை நீங்கள் அணுகிறீர்களே அந்த விஷயத்தில் கூட அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் அஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யார் ஒருவர் அஞ்சி நடக்கிறாரோ அவர் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கும் தயாராவார், எதை வேண்டுமானாலும் சகித்துக் கொள்வதற்கும் தயாராவார். எந்த அளவுக்கு ஒருவனுடைய அந்த இரையச்சம் என்பது மேலோங்கி இருக்கும் பொழுது அவனுடைய அந்த நடவடிக்கைகள், பேச்சுகள், குணங்கள் எல்லாம் எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். ஜுலைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய எதிரிலே இருக்கக்கூடிய இன்னொரு நபி தோழர் இடத்தில் பேசுகிறார்கள். உங்களுடைய மகளை இந்த ஜுலைப் அவர்களுக்கு மனம் முடித்து தர சம்மதமா என்று கேட்கிறார்கள். கேட்பது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். கேட்ட மாத்திரத்திலே எந்த முஸ்லிமாக மூமினாக இருந்தாலும் அந்த கேட்கக்கூடிய இடம் வேறொரு நபராக இருந்தால் யோசிப்போம். யார் இருந்தாலும், எந்த அளவிற்கு என்னுடைய தங்கை கேட்கிறார்கள், என்னுடைய கூட பிறந்த தங்கை, ஏன் மகனுக்கு உங்க மகளை கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டால் கூட நான் ஒரு அண்ணனாக இருந்தாலும் நான் கொஞ்சம் பேசிக்கிட்டு ஆலோசனை செஞ்சுட்டு சொல்றேன். யார்கிட்ட? என் மனைவிட்ட பேசிட்டு சொல்றேன். இது சொல்லக்கூடிய அடிப்படையான எல்லோரும் சொல்லுவோம். ஒரு அண்ணன் தங்கை இடத்துல கேட்கலாம், தங்கை அண்ணன் இடத்துல கேட்கலாம், தனக்கு தெரிந்தவர்களிடத்தில் இப்படி கேட்கக்கூடிய வழக்கம் இருக்கும். வழக்கம் இருந்தாலும் அவர் சட்டென்று பதில் சொல்ல மாட்டார். நான் ஆலோசனை என்னுடைய மனைவிட்ட பேசிட்டு சொல்றேன் என்ற இந்த இயல்பான வார்த்தை அவர்களிடத்தில் வருகிறது. ஆனால் அந்த நேரத்தில் வந்திருக்க கூடாது. ஏன்? கேட்பது தன்னுடைய சகோதரனோ சகோதரியோ அல்ல, கேட்பது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ஆனால் அவர் அப்படி ஒரு பதிலை சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் மனைவி இடத்தில் பேசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜுலைப் அவர்களுக்காக நம்மளுடைய பெண்ணை கேட்கிறார்கள், என்ன பதில் சொல்லணும்னு கேட்கிறாங்க. ஜுலைபுக்கா கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களுக்கு வேறு எவரும் தெரியவில்லையா, ஜுலைப் தான் தெரிந்தாரா எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு சிறிய கோபமும் வருகிறது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு, அந்த பேச்சினுடைய வெளிப்பாடு என்ன முடிவெடுக்கிறார்கள் என்றால், நாம தரலன்னு சொல்லிடுங்க, இல்லைன்னு சொல்லிடுங்க, மறுத்துருங்கிறாங்க. மனைவியும் சொல்றாங்க மறுத்துருங்க. அப்போ இதை சொல்வதற்காக வீட்டிலிருந்து வெளியேற செல்கிறார்கள். அந்த பேசிக்கொண்டிருந்த உரையாடலை அந்த மகள் கேட்கிறார்கள். தாய் தந்தையை அழைச்சி, நில்லுங்க, நீங்கள் யாருக்கு கேட்டார்கள் என்று பார்க்கிறீர்கள், நான் யார் கேட்டது என்பது பார்க்கிறேன். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் சொல்லி இருக்கிறான், இந்த நபி உங்களுக்கு ஒன்றை ஏவினார்கள் என்றால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த நபி உங்களுக்கு ஒன்றை தடுத்தார்கள் என்றால் அதில் இருந்து நீங்கள் விலகி நில்லுங்கள் என்று இறை வசனத்தை தன்னுடைய தாய் தந்தையருக்கு பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒன்றை நமக்கு நாடுகிறார்கள், சொல்கிறார்கள் என்றால் நமக்கு நன்மை இல்லாமல் நாட மாட்டார்கள். என்னுடைய சகோதரனோ சகோதரியோ முன்னுக்கு பின் இருந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய தலைவர் அப்படி இருக்க மாட்டார்கள், என்னுடைய தூதர் அப்படி இருக்க மாட்டார்கள். நமக்கு நன்மையை நாடி கேட்கிறார்கள். நீங்கள் எப்படி மறுக்க முடியும்? கேட்கக்கூடிய ஆள் அடிமையாக இருக்கலாம், கேட்கக்கூடிய ஆள் கருப்பினத்தவராக இருக்கலாம், ஆனால் கேட்கக்கூடிய நபர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அதற்கு நாம் மறுப்பு தெரிவிக்க கூடாது என்று மூத்த ஒரு தாய் தந்தையருக்கு சிறிய வயது இளமை பருவத்தை அடைந்த ஒரு பெண் இந்த உபதேசம் செய்யும் பொழுது, உண்மைதான், மறுத்திருக்க கூடாது, தவறு என்பதை உணர்ந்து விரைந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நீங்கள் கேட்ட ஜுலைபுக்காக என்னுடைய மகளை தருவதற்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் என்று சொன்னார்கள். கேட்ட பொழுதும் உள்ளம் மறுக்கிறது. சரி, மனைவிட்டியாவது பேசுவோம், மனைவியும் மறுக்கிறார்கள். இரண்டு பேர் உள்ளமும் மறுத்து விட்டது. ஆனால்
இறையச்சத்தினுடைய வாசல் அதை சம்மதம் செய்ய வைக்கிறது. இதுதான் இறையச்சத்தினுடைய அந்த வெளிப்பாடு என்பது. எதை நோக்கி நாம் யோசிக்கிறோம், எந்த காரியம் நம்மளிடத்தில் சொல்லப்படுகிறது, எப்படியான செய்தி நமக்கு வந்து நிராகரித்து கொண்டிருக்கிறோம் என்று இறையச்சவாதி யோசிப்பார்கள். நமக்கு சொல்லப்பட்ட செய்தி சரியான செய்தியா, அது சொன்னால் அது இளையவரோ முதியவரோ பெரியவரோ சிறியவரோ அது தேவையில்லை, சொல்லக்கூடிய செய்தி சரியாக இருக்கிறது. அதுதான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நம்மை சரி செய்ய வேண்டிய, பக்குவப்படுத்த வேண்டிய காரியங்கள் மிக முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய பெரிய காரியத்துக்கல்ல, ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அதை சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள். ஒரு பேரிச்சம்பழம் கீழே கிடக்குது, மண்ணில் கிடக்குது. சகாபாக்களோடு போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பேரிச்சம்பழத்தை எடுக்கிறாங்க. தரையில் மண்ணில் கிடந்திருக்கின்ற இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து பேசுகிறார்கள். இந்த பேரிச்சம்பழம் சதக்காவாக இல்லை என்றால், தர்ம பொருளாக இல்லாவிட்டால் கண்டிப்பாக இதை நான் உட்கொண்டிருப்பேன் என்று சொன்னார்கள். கீழே கிடக்கும் பல்வேறு விஷயங்களை நாம அலட்சியமாக போடுகிறோம், இதில் தேவையில்லை. அல்லது நம் சாப்பிடும் பொழுது கீழே விழுந்து விடுகிறது, அதையெல்லாம் எடுத்து சாப்பிடுவதற்கு நாம் சில நேரங்களில் தயக்கப்படுகிறோம். சுத்தம் இல்லாமல் போயிடுச்சு, சுத்தம் செய்தால் சாப்பிட விரும்புகிறோமா, சுத்தம் இல்லாமல் போயிடுச்சு நிராகரித்து விடுகிறோம். ஆனால் மண்ணில் கிடக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சக தோழர்களிடத்திலே உபதேசம் செய்ய, இது வீண் விரயம், சாப்பிடக்கூடிய பொருளை தூக்கி எறியக்கூடாது, இதுவும் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்பதை தன்னுடைய தோழர்களுக்கு விரைவாக சொல்கிறார்கள். என்றால் ஏன் அதை அவங்க சாப்பிடல, அது சதக்காவா இருந்தால் அது ஹராம், எல்லா மக்களுக்கும் அது ஹலால். ஆனால் நபி அவர்களுக்கு சதக்கா பொருள் ஹராம், அதனால அதை சொல்றாங்க. இது ஒருவேளை சதக்காவாக இருந்தால் என்ன என்று யோசித்துத்தான் இதை நான் உட்கொள்ளவில்லை என்று அந்த நேரத்திலே அதை உபதேசமாக சொல்கிறார்கள். இன்னொருடைய அசருடைய நேரம், அசர் தொழுகையை முடித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் விரைந்து செல்கிறார்கள். எங்கே? வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வேக வேகமாக ஒரு பொருளை எடுத்து வராங்க. எல்லாருமே அந்த இடத்த விட்டு எந்திரிக்காம, எதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விரைந்து போனாங்கன்னு தெரியலையே, சரி வருவாங்க நம்ம வெயிட் பண்ணியிருப்போம்னு சகாபாக்களும் இருக்கிறார்கள். வீட்டுக்கு போனவங்க திரும்பி வராங்க. திரும்பி வந்து நான் ஏன் விரைந்து சென்றேன் தெரியுமா என்று விளக்கமும் சொல்றாங்க. என்னுடைய வீட்டில் தர்மமாக கொடுக்கப்பட்ட பொருள் என்னுடைய வீட்டில் இருந்தது, நான் அதை வைத்திருப்பதற்கு விரும்பவில்லை என்று சொன்னார்கள். என்ன நம்பி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று தர்ம பொருள் என்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டது, அதை நான் மறந்து விட்டு தொழுகைக்கு வந்து விட்டார்கள். வரப்பே எடுத்துட்டு வருவோம், மறந்து விட்டு வந்து விட்டார்கள். உடனடியாக விரைந்து வீட்டுக்கு செல்கிறார்கள். எடுத்து வந்து, இது நான் இங்கே இருப்பதற்கு விரும்பவில்லை, எங்க வீட்டில் இருப்பதற்கு விரும்பல, உடனடியாக மக்களுக்கு அதை பிரித்து கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணம் வந்த உடனேயே நான் சென்று அதை எடுத்து வந்து விநியோகம் செய்கிறார்கள். அப்போ நம்மை நோக்கி நம்மளிடத்திலே பல்வேறு விஷயங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை நோக்கி வரும். கஞ்சிக்காக வரும், உணவுக்காக வரும், பொருளாதாரத்தை வாரி இழைக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். வரும் பொழுது அதை அலட்சியமாக, சரி நம்மளுடைய வேலை பளுவினால், நம்மளுடைய உடல் சோர்வினால் அந்த மறதிகள் அலட்சியங்கள் வரும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறந்தாலும் உடனடியாக அது நினைவு வரும் பொழுது எப்படி நடந்து கொண்டார்கள், இதெல்லாம் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறார்களே, நம்மளை நம்பி ஒரு பொருள் வந்திருக்கிறது, இதை உடனடியாக சேர்க்க வேண்டிய கடமை நம்மளிடத்தில் இருக்கிறது என்று எந்த ஒன்று பொதுப்படியாக நம்மளிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறதோ அதை விரைந்து வந்து மக்களிடத்தில் சேர்க்க வேண்டியதும் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு இறை திருப்தியை நாடி இருக்கக்கூடிய மக்களைத்தான் உருவாக்கினார்கள். எந்த ஒன்றாக இருந்தாலும், ஒரு நபி தோழர் பேரிச்சம்பழத்தை போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள்.
சாப்பாடு வெறும் பேரிச்சம்பழத்தை சாப்பிடுகிறார்கள். பேரிச்சம்பழம் சாப்பிடும் பொழுது ஒரு உபதேசம். நாம் உட்கொள்கின்ற இந்த உணவை விட யார் இந்த போர்க்களத்தில் நின்று தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார், உயிரை விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பெரும் அந்தஸ்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே உண்மையா என்று கேட்டுவிட்டு தான் உட்கொண்டிருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை அப்படியே போடுகிறார்கள். அப்படியே வைத்துவிட்டு மீண்டும் போர்க்களத்துக்கு இறங்குகிறார்கள். அங்கேதான் நமக்கு திருப்தி இருக்கிறது, அங்கேதான் நமக்கான பெரும் பாக்கியம் இருக்கிறது என்று ஓடுவார்கள். ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து சொல்லப்பட்டு விட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏவி இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு விட்டால், அது சஹாபாக்களை விட மிக துல்லியமாக அதை நிறைவேற்றுபவர்கள் யாரும் பார்க்க முடியாது. தான் கோபத்திலே சில முடிவுகள் எடுப்பார்கள், கோபத்தினுடைய உச்சியிலே அவர்கள் மாறி இருப்பார்கள். அந்த நேரத்திலே ஒரு உபதேசம் சொல்லும் பொழுது கோபம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். இறந்து அவர்களுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உறங்குகிறார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நீண்ட நேரம் உறங்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் என்னுடைய வாளால் அவருடைய கழுத்தை வெட்டி விடுவேன். இந்த பக்கம் உமர் ரலியல்லாஹு இவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தன் கத்தி எடுத்துக்கிட்டு ஒருவர் சுழறுகிறார், வேகப்படுகிறார் என்றால் அவரிடத்தில் போய் உபதேசம் செய்வது என்பது ரொம்ப சிரமம். கொஞ்சம் அவர் ஆரம்பரம் உட்காரட்டும், அப்புறம் பேசிக்குவோம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த முகத்துக்கிட்ட போய் நிற்கிறாங்க. நெத்தியிலே முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு விட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உயிரோடு இருந்த பொழுது மனமாக இருந்தீர்கள், இறந்த பிறகும் மனமாகத்தான் இருக்கிறீர்கள் என்று இறந்த செய்தியை அங்கே பதிய வைக்கிறார்கள். பதிய வைத்துவிட்டு மக்களை நோக்கி திரும்புகிறார்கள். இந்த முஹம்மது கொல்லப்பட்டு விட்டாலோ அல்லது இறந்து விட்டாலோ நீங்கள் வந்த வழியிலேயே திரும்பி விடுவீர்களா என்ற இறை செய்தி நமக்கு சொன்னதை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்கிறார்கள். ஏன் முஹம்மது அவர்கள் இறக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறக்க மாட்டார்கள் என்ற சிந்தனையிலே இருக்கிறீர்கள்? அல்லாஹ்வே நமக்கு தெளிவுபடுத்தி விட்டானே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறப்பார்கள் என்ற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த முஹம்மது இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் வந்த வழியிலேயே திரும்பி விடுவீர்களா என்ற செய்தி உஹது போர்க்களத்தில் மக்கள் குழம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்து விட்டார்களா என்று மக்கள் எல்லாம் அங்கும் இங்குமாக ஓடுகிறார்கள். அந்த நேரத்திலே மக்களுடைய இறையச்சத்தை மேலோங்குவதற்காக இப்படியான ஒரு வசனம் அன்றைக்கு இறக்கப்படுகிறது. அதே வசனத்தை மீண்டும் இறந்த அந்த சந்தர்ப்பத்திலே சொல்லக்கூடிய சூழ்நிலை வருகிறது. சொல்லுகிறார்கள், மக்கள் எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு எப்படி அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஓதுகிறார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இந்த வசனம் இறங்கப்படாதது போல நாம் நடந்து விட்டோமே என்று வருத்தப்பட்டு அந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கண் கலங்குகிறார்கள். இப்படி அலட்சியமாக இதை நாம் கருதிவிட்டோம் என்று தன்னுடைய வாளை கீழே போட்டுவிட்டு அந்த நொடியில் சமரசமாகிறார்கள். அதுதான் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. குர்ஆனுக்கு மனிதன், ஒரு முஸ்லீம் எந்த அளவிற்கு மதிப்பளிக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கு நாம் எப்படி கட்டுப்பட வேண்டும், நமக்கு பிடித்தமான எந்த ஒன்றாக இருந்தாலும், நமக்கு நேசத்துக்குரிய எந்த ஒன்றாக இருந்தாலும் இந்த இரண்டை விட அந்த ஒன்று நேசத்துக்குரியது இல்லை என்று ஒரு முஸ்லீம் தன்னுடைய உள்ளத்திலே ஆழப்பதிய வைக்க வேண்டும். பொருளாதாரத்தை விட, தாய் தந்தையரை விட, நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற அனைத்து சொத்துக்களை விட மிகவும் மேலானது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள். அதற்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மக்களாக நம்மளுடைய உள்ளங்களை தயார்படுத்தி விட்டோம் என்றால் எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டங்களிலும் நமக்கான அந்த மாற்றம் என்பது
இறைவனுடைய அருளால் அது நிகழவே நிகழாது. அல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய உறுதிப்பாட்டை அந்த உள்ளத்திலே வைத்து விட்டான் என்றால், இறையச்சத்தோடு வாழ்ந்து விட்டோம் என்றால், இறையச்சம்தான் இந்த உலகத்தில் நம்மளை பண்படுத்தவும் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்குரியவராக ஆக்குவதற்கும் இந்த இறையச்சம் தான் நமக்கு பிரதானமான ஒன்று என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இறைவனுடைய அருளால் இந்த பேர் இயக்கத்தை பல்வேறு தாவா பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த இயக்கம் சார்பாகவும் இந்த ஜமாத்தின் வழியாகவும் நாம் செய்து வருகிறோம். இந்த ஜமாத்தின் வாயிலாக இறைவனுடைய அருளால் பல்வேறு நன்மையான காரியங்களையும் இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற அநியாயத்துக்கு எதிராகவும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களையும் நாம் நடத்தி வருகிறோம். போராட்ட களங்களிலே இறங்குகிறோம், ஆர்ப்பாட்ட களங்களை நடத்துகிறோம். இது இல்லாமல் பல்வேறு நற்காரியங்களில் முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம் என்று பல்வேறு விஷயங்களை மக்களுடைய அந்த பொருளாதாரத்தை வைத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அந்த பொருளாதாரம் தரக்கூடிய மக்களை வைத்து பல்வேறு நற்காரியங்களை இந்த ஜமாத்தின் வாயிலாக நடத்தி வருகிறோம். பொதுவாகவே ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவுடைய வாலி வசூல் என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைமையகத்துக்கு வழங்கக்கூடிய வழக்கமான ஒன்று. இருந்தாலும் அதை கூடுதலாக இந்த வாரம் உங்களுக்கு நினைவூட்டும் வண்ணமாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த வார ஜும்மா வாலி வசூல் என்பது நம் ஜமாத்தினுடைய மாநில தலைமையகத்தினுடைய அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாட்டிற்காக நற்காரியங்களுக்காக என்பதை நினைவூட்டிக் கொண்டு என்னுடைய இந்த இரண்டாவது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.